அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், நமது காணொளியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நகரத்தில் வாழக்கூடிய அன்பர் ஒருவர் தங்களது பகுதியில் பாம்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு, ஏன் வாய்ப்புகளே இல்லை என்று கூட சொல்லலாம். ஆனாலும் எனது வீட்டிற்கு மட்டும் அடிக்கடி குறிப்பாக விஷமுள்ள நல்ல பாம்புகள் வந்து போய் கொண்டிருக்கின்றன. யாரையும் தீண்டுவதில்லை, ஆனால் வீட்டிற்குள் வந்து எங்களை மிரள வைத்துவிட்டு அதன் பிறகு அமைதியாக சென்று விடுகிறது. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று கேட்டிருந்தார். இது போன்ற ஒரு நபருக்காக மட்டுமில்லாமல் இதேபோல ஒரு சிலருடைய வீட்டிற்கு அடிக்கடி பாம்பு வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்கும். அது எதனால் ஏற்படுகிறது என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம். எந்த ஒரு நபரினுடைய வீட்டிற்கு பாம்பு அடிக்கடி வந்து செல்கிறது அல்லது வந்து கண்ணில் தென்படுகிறது என்றால் அதற்கு முழு காரணமும் குலதெய்வ குற்றமாக இருக்கும். இந்த குலதெய்வ குற்றம் என்பது நீங்கள் உங்களுக்கு உரிய குலதெய்வ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடமோ அல்லது வேறு நபர்களிடத்திலேயோ முறையாக கேட்டு தெரிந்து கொண்டு அந்த தெய்வ வழிபாட்டை சரிவர செய்யாமல் இருப்பதால் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த குலதெய்வ குற்றம் ஏற்படக்கூடிய குடும்பங்களில் மன உளைச்சல்கள், வீண் மருத்துவ செலவுகள், பணத்திண்டாட்டம், பகை, வம்பு வழக்குகளில் சிக்குவது, விபத்துகளில் சிக்குவது, இது போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு இருந்தும் அவர்கள் குலதெய்வ வழிபாடு என்பதை பற்றியே யோசிக்காமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய குலதெய்வ கோபத்தை காட்டுவதற்காக இந்த பாம்புகள் வந்து சென்று கொண்டிருக்கும். அதுவும் குறிப்பாக நமது காணொளியில் சொன்னபடி நமது அன்பருடைய வீடு என்பது நகரத்திற்கு மையப்பகுதியில் இருக்கக்கூடியது. சுற்றிலும் மரங்களோ செடி கொடிகளோ பொந்துகளோ இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்தில் அடிக்கடி பாம்பு வருகிறது என்பதும், அவர்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்த பிறகு பாம்பு எங்கே செல்கிறது என்பதும் தெரியாமல் இருக்கிறது என்று சொல்வது கண்டிப்பாக தெய்வ குற்றத்தின் காரணமாகவே ஏற்பட்டிருக்கும். தெய்வ குற்றம் ஏற்பட்டு வீட்டிற்கு பாம்பு வந்து அதனால் பயப்படக்கூடிய நபராக நீங்கள் இருந்தால் உங்கள் வீட்டிற்கு மீண்டும் பாம்புகள் வராமல் செய்யவும், பாம்புகளால் தொந்தரவு இல்லாமல் இருக்கவும் உதவக்கூடிய மூலிகை வேர் கலந்த நீர் மற்றும் மூலிகை தாயத்து ஆகியவை நம்மிடம் கிடைக்கின்றது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு பாம்புகளால் வரக்கூடிய தொந்தரவு என்பது இருக்காது. இதை வாங்கி அணியக்கூடிய நபர்கள் இந்த பொருள் வந்த பிறகு குறைந்தது 11 நாட்களுக்குள், அதிகபட்சமாக 48 நாட்களுக்குள் அவர்களுடைய குலதெய்வம் எங்கிருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு சீக்கிரமாக குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து குலதெய்வ மனதை நீங்கள் குளிர்வித்தால் போதும். அதன் பிறகு உங்கள் கண்களுக்கு பாம்புகள் என்பது தென்படாது. குறிப்பாக உங்கள் வீட்டிற்குள் பாம்புகள் நுழைவது என்பது தடைபட்டு போய்விடும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பிறருக்கு கெடுதல் செய்யக்கூடிய தீயவர்களாக இருந்தாலும், பிறருடைய சொத்தை அபகரித்து பிடுங்கிய நபர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வீட்டிற்குள் பாம்புகள் அடிக்கடி வரும். இது குலதெய்வத்தினுடைய ஒரு விதமான எச்சரிக்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்வதாலும், நாம் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வேர் சேர்ந்த நீரினை வீட்டில் தெளிப்பதாலும், தாயத்தினை அணிவதாலும் உங்களுக்கு வரக்கூடிய இந்த பாம்பு பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.